தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கின்றேன். 28/5/2024 இன்று சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 35 அதிகாரம் 2 உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். கத்தோலிக்க வேதாகமத்தில் நாம் பார்த்தோமானால் உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்கின்றது. இதில் யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டில் இருந்து தனது தகப்பன் ஊராகிய கானான் தேசத்திற்கு தனது மனைவிமார், பிள்ளைகள் மற்றும் இனஜன பந்துக்களை அழைத்து கொண்டு வருகின்றான். அப்படி இருக்கும் பொழுது அவன் அவருடைய தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நம்முடைய உடலாலும் உள்ளத்தாலும் செய்த அனைத்து பாவங்களையும் விட்டு தான் அந்த கானான் தேசத்திற்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேசத்திற்கு நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை பார்த்து உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று கூறுகின்றார். ஏனென்றால் அந்த பதான் அரான் என்ற அந்த இடம் விக்கின வழிபாடு நிறைந்த இடம். அப்பொழுது இவர்கள் அங்கு வசிக்கும் பொழுது இவர்களும் அந்த விக்கின வழிபாடு ஈடுபட்டிருப்பார்கள். அதே போன்று அவர்களுடைய அந்த விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டுப்பார்கள். அவர்களுடைய தெய்வத்தினுடைய வழிபாடுகளையும் இவர்கள் வழிபட்டு வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த காரியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அவர் கானான் தேசத்திற்கு இந்த அருவருப்போடு சென்றோம் என்றால் இவர்களை தண்டித்து விடுவார் என்று பயந்து தன் தவறை உணர்ந்த அந்த யாக்கோபு அவர்கள் எல்லாரிடமும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். உடனே 35 அதிகாரம் 4 பார்க்கும் பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் என்று பார்க்கின்றோம். உடனே அவர்கள் யாக்கோபுக்கு கீழ்ப்படிந்து அவர்களிடம் உள்ள அந்த பதான் அரானில் உள்ள அந்த அந்நிய தெய்வத்தினுடைய விக்கனங்களை எல்லாம், அந்த உருவங்களை எல்லாம் யாக்கோபிடம் கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய காதில் அணிந்திருந்த அணிகலங்கள், அப்படி என்றால் அந்த அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய உடைகள் மற்றும் அவருடைய அணிகலன்கள் எல்லாவற்றிலுமே அந்த தெய்வத்தினுடைய அந்த உருவங்களை தான் அவர்கள் பதித்து அதை மகிமைப்படுத்தும்படி தான் அவர்கள் செய்வார்களாம். உடனே தான் அதை தூக்கி எரிந்துவிட வேண்டும் என்று யாக்கோபு நினைத்தான். அதே போன்று அவர்களும் கீழ்ப்படிந்து தங்கள் அணிகலன்கள், தங்கள் உடைகள் எல்லாவற்றையும் மாற்றி பரிசுத்தமாக்கி அதன் பிறகு கானான் தேசத்திற்கு சென்றார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி யாக்கோபையும் அவன் சந்ததியும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். இதே போன்றுதான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரரே, சகோதரியே, நாம் வசிக்கின்ற இடம், வேலை பார்க்கின்ற இடம், உறவினர்கள், இப்படிப்பட்ட இடங்களில் கர்த்தருக்கு பிரியமற்ற அவர்களுடைய நாகரிகங்கள், அவர்களுடைய உடைகள், அவர்களுடைய தெய்வ வழிபாடுகள், உணவுகள் அப்படி என்று அவர்களுடைய நாகரிகத்தை நாம் கற்றுக்கொண்டு இறைவனுக்கு பிரியமற்ற அந்த அந்நிய நுகத்தினுள் சேர்ந்து அந்நிய வழிபாடுகள், அந்நிய உடைகள் என்று இறைவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கின்றோம். கர்த்தர் கூறுகின்றார், ஆண் உடைகளை பெண்கள் தரிக்க கூடாது என்று கூறுகின்றார். ஆனால் பார்த்தீர்களா நம் பெண்கள் எப்படி ஆடை அணிகின்றோம் என்று? இப்படி இது நமது கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்டது. கர்த்தர் இதை அருவருக்கின்றார். இப்படிப்பட்ட அந்த இறைவன் கூறுகின்ற ஆலோசனை உணர்ந்து நாம் ஆண்கள் ஆண்களாகவும் பெண்கள் பெண்களாகவும் கிறிஸ்தவர்களாக நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாகவும் வாழும் பொழுதுதான் கர்த்தர் நம் குடும்பத்தில் நம்மிடம் உள்ள அந்த அருவருப்பை நீக்கி, ஆசீர்வாத தடையை நீக்கி, சாபத்தை நீக்கி நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்றோடு அந்த அந்நிய கலாச்சாரம், அந்நிய தெய்வ வழிபாடு, இறைவனுக்கு பிரியமற்ற அந்த செயல்கள்
தடைகள் எல்லாவற்றையும் நாம் யோசித்து பார்ப்போம். நாம் அறியாமல் கூட நாம் செய்வோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று முழங்கால் படிக்கிட்டு, அப்பா உமக்கு பிரியமற்ற இப்படிப்பட்ட செய்கைகள் எங்களுடன் இருக்கின்றது என்றால் அறியாமல் செய்துவிட்டோம், அதை எங்களுக்கு இன்னும் ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கூறுங்கள் என்று கூறி நாம் அப்படிப்பட்ட அந்நிய வழிபாடுகள் செய்ததற்காக மன்னிப்பு கேட்போம். அந்நிய வஸ்திரங்களை உடுத்துவதற்காக மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் நமக்கு தந்த உடைகள், நாகரிகங்கள் அந்த என்று பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவருக்கு பிரியமாய் நடப்போம். இந்த தடைகளை நீங்கி ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்திகள் மூலமாக அப்பா எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறாப்பா. யாக்கோபு அவனுடைய மாமன் வீட்டிலிருந்து வந்த பின்பு அந்த அந்நிய தெய்வ வழிபாடுகள் அப்படி இறைவன் பிரியமற்ற காரியங்கள் எல்லாம் அவன் விட்டு பரிசுத்தமான உடனே அவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றிங்கப்பா. இப்பொழுது நாங்களும் எங்களுடைய பாவங்களின் காரணமாக உமக்கு பிரியமற்ற காரியங்கள் செய்ததன் மூலமாக எங்களுடைய உடல் உள்ள ஆன்மீகம் சுத்தமற்ற காரணத்திற்காக ஆசீர்வாத தடைகளால் ஆசீர்வாதமற்ற நிலைமையில் நாங்கள் வருத்தப்படுகின்றோம் என்று யாரெல்லாம் எப்பொழுது அப்பா அறிக்கையிடுகின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீர் என்னென்ன வழிபாடு செய்ய வேண்டும், நீர் எப்படி நாங்கள் வாழ வேண்டும், நாங்கள் என்ன உடைகளை உடுத்த வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அதற்கு கீழ்ப்படிவோம் என்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாத தடைகளை நீக்கி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.